அனைவருக்கும் வணக்கம். பாலியல் குற்றங்களுக்கு எதிரான மரண தண்டனை தேவையா? ஏன் தேவை அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஆண்டுக்கு 5000 வழக்குகளுக்கு மேல பதிவாகுது. கிட்டத்தட்ட இதுல 3500 வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பதியப்பட்டிருக்கு. 400 வழக்குகளுக்கு மேல கற்பழிப்பு வழக்குகளும், அது 1000 வழக்குகளுக்கு மேல ஈவ்டீசிங், செக்சுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான வழக்குகளும் 1000 வழக்கு மேல பதியப்பட்டிருக்கு. இவ்வளவு வழக்குகள் பதியப்பட காரணம் என்ன? கடுமையான தண்டனை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இவ்வளவு வழக்குகள் பதிவாகுது. இதுவே ஒரு மரண தண்டனை இருந்தது அப்படின்றா இந்த குற்றங்கள் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த எண்ணிக்கை பதியப்பட்ட வழக்குகள் மட்டும்தானே ஒழிய பாதிக்கப்பட்டவங்க அனைவரும் இவ்வளவுதான் அப்படிங்கிறது கணக்கு இல்லை. இன்னும் பாதிக்கப்படப்பட்டவங்க எத்தனை பேர் சமூகத்துக்கு பயந்து, வெளியில சொல்ல பயந்து, சொந்தக்காரங்களுக்கு பயந்து, மற்றவர்களுக்கு பயந்து வழக்கு கொடுக்காமல் இன்னும் எவ்வளவு வழக்குகள் இருக்கிறதோ என்கிறது நமக்கு தெரியாது. ஆனா 5000 பதிவாகிற வழக்குகள் 5000 வழக்குகள் இருக்கிறது. இவ்வளவு வழக்குகள் பதிவாக காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒரு ஆண்டுக்கு 30,000 வழக்குகள் நெருக்கி பதிவாகுது. இவ்வளவு வழக்குகள் பதிவாகிட்டு இருக்கிறதுனாலதான் தீர்வு கிடைக்கவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து விசாரணையில் தேக்கமும் வழக்குகள் தேக்கமும் இருக்கு. பாலியல் வழக்குகள்லயே நீதிமன்ற விசாரணையிலேயே இன்னும் 2 லட்சம் வழக்குகளுக்கு மேல பெண்டிங்ல இருக்கு. இவ்வளவு வழக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, சாட்சிகள் கிடைப்பதின் சில காரணங்கள் இருக்கு, சாட்சிகள் அளிப்பதில் தாமதம் ஏற்படுறதாலையும். ஆகையால மரண தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். அதே மாதிரி வழக்கை விரைவா விசாரிக்கணும். இதுக்கு தனி நீதிமன்றம் அமைச்சுன்ற வழக்கில் நிலுவையில் இல்லாமல் ஒரு வழக்கு வந்தால் அது அதிவிரைவாக முடிக்கப்படும்ங்கிற பயம் இருக்கணும். குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் இதை முடிக்கணும். ஒரு 3 மாதம் 6 மாதம் அதிகபட்சம் அப்படிங்கிற ஒரு கணக்குல வச்சு முடிக்கணும். அப்படி முடிச்சு இவர்களுக்கு கடுமையான மரண தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டாதான் இது போன்ற குற்றவாளிகளுக்கு பயம் ஏற்படுமே தவிர மற்ற எந்த காரணங்களாலும் ஏற்படாது. இப்பொழுது உள்ள கால சூழ்நிலையில் பார்த்தால் ஒரு வழக்கு பதியப்பட்டு அது விசாரணை தீர்ப்புவதற்கே 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆகிறது. இந்தியாவில் மரண தண்டனை இல்லையா? இருக்கு. 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மீது பாலியல் தொந்தரவு செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் மரண தண்டனை இந்தியாவில் இந்த 2018ஆம் ஆண்டு தான் இயற்றப்பட்டது. பாலியல் தொந்தரவு செய்த அனைவருக்குமே மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாதான் இந்த குற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதே மாதிரி விசாரணையும் அதிவிரைவாக நடத்த வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த குற்றங்களை குறைப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அரபு நாடுகளில் உள்ளது போல மிக மிக கடுமையான சட்டங்கள் மக்கள் முன்னால் நிறைவேற்றப்பட்டால் இன்னும் விரைவாக இந்த குற்றங்கள் குறையறதுக்கு வழிவகுக்கும். நம்ம திராவிட மாடல் முதல்வர் ஐயா ஸ்டாலின் சார் கூட சொல்றாரு, மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறோம், இலவச பஸ் பயணம் கொடுக்குறோம், பெண்களை போற்றும் ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களை போற்றும் ஆட்சி நீங்க நடத்துனீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன் அதிகரிச்சுக்கிட்டே வருது? அப்ப நீங்க பெண்களை போற்றும் ஆட்சி நடத்தல. பெண்களின் பாதுகாப்பை எது உறுதி செய்கிறதோ அதுதான் பெண்களுக்கு போற்றும்படியான ஆட்சி. பெண்களுக்கு பஸ் பயணம் கொடுக்குறோம், உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஆட்சி கிடையாது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தான் பெண்களுக்கான ஆட்சி. பெண்களின் பாதுகாப்பையும் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் வழங்குவது தான் பெண்களுக்கான ஆட்சி. இவங்க பேர்ல மட்டும்தான் பெண்களுக்காக ஆட்சி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கட்சி பதவிகளில் எத்தனை பேர் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க? வேட்பாளர்களுக்கு எத்தனை பேர் பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க? 33% வாங்கி கொடுத்தேன், 40% வாங்கி கொடுத்தேன் மையன். ஆனால் கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் போடுவாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க. அதுதான் இவங்க பெண்களுக்கான வாய்ப்புகளை வழங்குற லட்சணம். அதனால தான் சீமான் சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெண் தனியாக இரவு 12 மணியாக இருந்தாலும் செல்ல வேண்டும், அதுதான் சுதந்திரம் அப்படின்னு பெண் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஐயா ஸ்டாலின் சொன்ன மாதிரி இந்த இலவச பேருந்தில் நைட்டு 12 மணிக்கு போக முடியுமா? இந்த உரிமை தொகையை வச்சுக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா பகல்லையே பாதுகாப்பு இல்லை, இரவு 12 மணிக்கு பாதுகாப்பு இருக்குமா? பாதுகாப்பை வழங்கிட்டு நீ பஸ் காசு வேண்டாம், உரிமை தொகை வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஆனால் ஒரு பெண் 12 மணிக்கு நடமாட முடியும் என்ற உத்தரவாதத்தை உங்களால் கொடுக்க முடியுமே, ஆனால் அதுதான் சிறந்த ஆட்சி. சிறந்த ஆட்சி மட்டுமல்ல, பெண்களுக்கான ஆட்சியும் அதுதான். அதைத்தான் அண்ணன் சீமான் சொல்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அத்துமீறி பெண்களை தொட்டால் அவன் நெஞ்சிலே பாயும் ஒரு தோட்டா.